ஆரமுறை இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு சரங் சாகு. இந்த படத்தோட முக்கியமான ஸ்டார் கேஸ்டிங்காக கிஷான் தாஸ், சிவந்திகா, அர்ஷத் கான், விடிவி கணேஷ் மற்றும் பலர் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட இசையமைப்பாளர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சித்துக்குமார். அண்டு ஆரமுறை படத்தோடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அஜித் சின்ன வயசுலேருந்து லவ் மேலே பயங்கர ஆர்வமாக இருக்கார். பட் அவருக்கு வந்து லவ் செட் ஆகவே இல்லை. அது ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், இல்லை காலேஜ் முடிச்ச அப்புறமா ஆகட்டும், இப்படி எந்த இடத்துலையுமே வந்து லவ் செட் ஆகாமல் உள்ள இப்படியே போயிட்டுருக்காரு. ஒரு கட்டத்தில் வேலைக்கு போயே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு கட்டாயம் வருது. அதுவும் பிடிக்காத வேலைக்கு வந்து போகிறாரு. மேட்ரிமோனியில் ப்ரொஃபைலை மேட்ச் பண்ணி வந்து மேரேஜ் பண்ண வைக்கிற வேலைக்கு தான் வந்து நம்ம ஹீரோ வந்து அஜித் போகிறாரு. பட் எப்படி லவ் இல்லாமல் வந்து சேர்ந்து வாழ முடியும் அப்படின்னு ஒரு கேள்வியும் இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் பிடிக்காத வேலையை எப்படி பிடிச்ச மாதிரி மாற்றிக்காரு. அவருக்கு வந்து ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்த லவ் செட் ஆச்சா இல்லையா அப்படின்றது தான் படத்துடைய கதை. ஆக்சுவலாக ஓவராலாக படம் வந்து 2 மணி நேரம் 7 நிமிஷம் டியூரேஷன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நிறைய இடங்களில் வந்து பயங்கர ஃபன்னாக வந்து கிளிக் ஆகிருந்துச்சு. குறிப்பாக வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் அவருடைய இன்ட்ரோ ஆகட்டும், அர்ஷத் கான் அண்டு கிஷான் தாஸ், அதாவது அஜித் அண்டு அவருடைய ஃப்ரெண்டு கணேஷ், இவங்க 2 பேருக்கும் வந்து வரக்கூடிய அந்த காமெடி சீன்ஸ் ஆகட்டும், இது நல்லாவே ஒர்க் ஆகிருந்துச்சு. குறிப்பாக நிறைய இடங்களில் வந்து சின்ன சின்ன முக்கியமான ஒரு சில விஷயம் வந்து நமக்கு ரொம்ப ரிலேட்டடாக வந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதன் பிறகு அவர் வேலைக்கு போயிட்டு கஷ்டப்படுறதெல்லாம் நம்மளுடைய டே டு லைஃப்பில் வந்து பிடிக்காத ஜாபில் வந்து இருந்துகிட்ருக்காங்க. அதுக்கு ஃப்ரெண்டு கொடுக்குற அட்வைஸ், அதை வந்து நம்ம ஹீரோ அஜித் எப்படி வந்து எடுத்துக்கிறாரு, அவர் என்னென்ன வேலையெல்லாம் ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணி அவர் வந்து ஜாப்பை வந்து பிடிச்ச மாதிரி மாற்றிக்கிறார், இது எல்லாமும் வந்து ரொம்ப நல்லாவே வந்து ஒர்க் ஆகிடுச்சு. செகண்ட் ஹாஃபில் இருந்து ஒரு சில இடங்களில், அதாவது அந்த மோதல் வந்து காதலாக மாறி அவங்க 2 பேருக்குள்ளே அந்த சின்ன டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கட்டும், இல்லை அவங்க 2 பேருக்கு அந்த லவ் சீன்ஸ் ஆகட்டும், இது எல்லாமும் வந்து, அதாவது அஜித்துக்கும் அஞ்சலிக்கும் வரக்கூடிய லவ் சீன்ஸ், இது எல்லாமும் வந்து நல்லாவே வந்து ஒர்க் ஆகிருந்துச்சு. இப்படி ஓவராலாக ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃபில் நல்லாவே வந்து கதையை வந்து எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. ஒரு சில இடங்களில் சின்ன சின்ன லேக் வந்து இருந்தாலும், லைட்டாக ஒரு இழுவை தெரிஞ்சாலும், லவ் அப்படின்ற ஒரு இதை வச்சு, ஃபன் அப்படின்ற ஒரு கண்டென்ட்டை வச்சு எல்லாத்தையுமே வந்து மேட்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். குறிப்பாக படத்தோடைய மியூசிக் வந்து ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. நிறைய இடங்களில் வந்து இமோஷனலாக கனெக்ட் ஆகிருந்துச்சு. முக்கியமாக அந்த பிரேக்கப் சாங், அந்த லவ் சாங், ஒரு சின்னதாக பழைய அந்த அஞ்சலி சாங் வந்து ஒரு இடத்துல வந்து போட்டிருப்பாங்க. அந்த காமெடியும் வந்து நல்லா ஒர்க் ஆகிருந்துச்சு. ஓவராலாக படத்தில் அர்ஷத் கான் வந்து காமெடி மூலியமாக ஸ்கோர் பண்ணியிருந்தார். ரொம்ப லேட்டாக வந்து படம் வந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதன் பிறகு விஷுவல், ஸோ சினிமாட்டோகிராஃபி ரொம்பவே அற்புதமாக இருந்துச்சு சொல்லலாம். நிறைய இடங்களில் அந்த ஃபீல் வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த எமோஷனலை வந்து அழகாக வந்து விஷுவல் மூலிமா கடத்திக்கிட்டே இருந்தாங்க. ஓவராலாக படம் வந்து ஒரு ஜாலியாக லைட் வெயிட்டடான ஒரு படம். தாராளமாக போயிட்டு ஃபன்னாக வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஆர்வமுறை எப்படி இருந்துச்சு அப்படின்றது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.